கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை வழிநடத்துகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை நாம் ஒன்று சேர்ந்து கூகுள் மீட்டாய் தேவனை துதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் நிச்சயமாக உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் ஒன்று சேர்ந்து கூகுள் மீட்டாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க ஒன்று கூட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்கள் நடுவில் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துத நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தெய்வீக பிரசனத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையிலிருந்து இதுவரையிலும் நீர் பாதுகாத்து எங்களை வழி நடத்தின கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நாங்கள் கடந்து சென்ற இடங்களில் எல்லா இடங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கப்பா யாரெல்லாம் கூகுள் மீட்டில் வந்திருக்குதோ எல்லா மக்களுடைய குடும்பங்களில் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசனம் இறங்கி வருத கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேக தேவைகளோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒரு மக்கள் மேல் உமது பிரசனம் இறங்கப்படட்டு, தேவைகள் சந்திக்கப்படட்டு. ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே இந்த மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதத்தோடு இருக்க கிருபை செய்யும். இனி வர வேண்டும் மக்களை ஆண்டவரே நீர் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வசனங்கள் தியானிக்கும் போது உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நேரத்தில் அப்பா எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துதார். நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யூதா 17ஆம் வசனம் நாம் வாசிச்சு கேட்கலாம். யூதா 17ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இங்கே யூதா எழுதின அந்த நிருபத்தில் நமக்கு பார்க்க முடியும் ஒரே ஒரு அதிகாரம் தான் அதில் இருக்கிறார். அதில் 17ஆம் வசனத்தில் நமக்கு பார்க்க முடியும், நீங்க அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட ஓரோ வார்த்தைகளையும் எப்போதும் நினைவு கூறுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அதாவது அப்போஸ்தலர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அப்போஸ்தலர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓரோ வார்த்தைகளும் நாம் நினைவு கூறி அந்த வார்த்தைகளின்படி முன்னாடி கடந்து செல்த பிள்ளைகளாய் நாம் ஆகியிருக்கணும். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவினே அதை விசுவசிக்கிறார். கர்த்தர் எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தில் மாம்சமாக சரீரமாக அவர் இங்கே கடந்து வந்திருக்கிறார் என்றும் அவர் நமக்காக மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழும்பி இருக்கிறார் என்றும் ஞானம் நீங்களும் விசுவசிக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அதே மாதிரி அவருடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் விசுவாசத்தோட இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அது 3ஆம் நாள் உயிர் தெழும்பி அவர் 40 நாளோളം இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார். அது அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தில் தான் வாசிக்கும் போது நமக்கு அங்கே பார்க்க முடியும். அவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார் என்று காட்டி அது அநேகம் மக்களுக்கு அதை அவரே வெளிப்படுத்தி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறார். தெய்வீக தரிசனத்தோட இயேசு சொர்க்கத்திலேக்கு பரலோகத்திலேக்கு எடுக்கப்படும் போது இங்கு சீஷர்கள் தேவனுடைய சாட்சியாய் மாற்றப்படுகிறார். இயேசுவுடைய சீஷர்கள் அவங்க விசுவசித்து அவங்க கேட்டதும் கண்டதுமான விஷயங்களை எல்லாம் நம்மோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறார். வார்த்தைகளால், நிரூபங்களால், புஸ்தகங்களால் எழுதி
இன்னைக்கு நமக்கு வாசித்து கர்த்தர் அன்னைக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்று நமக்கு இன்னைக்கு வேத புஸ்தகத்திலூടെ வசனத்திலூടെ நமக்கு கிடைக்கப்படுகிறார். இங்கே 17வது வசனத்தில் நம்மோடு கூட சொல்லப்படுது, பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் நமக்கு முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நாம் நினைவு கூறுத பிள்ளைகளாய் இருக்கணும். அப்போ அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட ஓரோ வசனங்களும் நாம் எப்போதும் அதை நினைவு கூறி முன்னாடி கடந்து செல்லுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். இங்கே 16வது வசனத்தில் சொல்லப்படுகிறார். 16வது வசனம் நான் வாசிக்கும் போது, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்குதவருமாயிருக்கிறார். இங்கே தங்கள் இச்சையின்படி நடக்குது அநேக ஆயிரம் மக்கள் இருக்கிறார். அவங்க முறுமுறுக்கிறார், முறையிடுகிறார். அவங்க இந்த உலகத்தில் அவங்க எப்படியோ அவங்களுடைய இச்சையின்படியே முன்னாடி கடந்து செல்லுகிறார். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளாய் இருக்கிறார். அப்போ இருமாய்ப்பானவைகளை பேசுத வாய் உள்ளவராய் இந்த மக்கள் காணப்படுகிறார். அப்போ உலகத்தில் தேசத்தில் நாம் பார்க்கும்போது இருமாய்ப்பாய் பேசுத அநேகர் இருக்கும். நம்முடைய கிராமங்களில் நமக்கு சுற்றிலும் எல்லா இடத்திலும் இருமாப்பாய் வாய்களோட அதை இருமாப்பானவைகளை பேசுத மக்கள் இருக்கும். இரண்டு மனதொன்று நாம் சொல்லும், ரெண்டு வார்த்தைகள் அங்கேயும் பேசும் இங்கேயும் பேசும், அந்த மாதிரி இருக்கிற மக்கள் இருக்கும். கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கும் போது நாம் ஒரே அதே ஆவியோட ஒரே அபிஷேகத்தோட கர்த்தரோட விசுவாசத்தோட முன்னாடி கடந்து செல்ற பிள்ளைகளாக இருக்கணும். இருமாப்பானவைகளை நம் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படும். எனக்கு ரெண்டு விதமாக பேசலாம் என்று நினைத்தால் அது முடியாது. அப்போ நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட ஓரோ வார்த்தைகளும் எப்போதும் நினைவு கூறி நாம் இருமாப்பானவைகளே பேசாமல் நாம் அதை முகஸ்துதி செய்தவர்களாய் மாற்றப்படாமல், நாம் பார்க்கிற மக்களுடைய பார்த்து அவங்களுடைய குணங்களை உயர்த்தி உயர்த்தி பேசுறவங்களாய் அல்ல, நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உயர்த்துத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படும். அதை எல்லா இடத்திலும் நாம் போகுத இடங்களில் வருத இடங்களில் எல்லாம் இயேசுவை உயர்த்துத, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். கர்த்தரு பிள்ளைகளை இங்கே நமக்கு பார்க்க முடியுது, முறுமுறுக்குதவர்களாய் நாம் மாற்றப்படக்கூடாது, முறையிடுறவர்களாய் நாம் மாற்றப்படக்கூடாது, நாம் நம்முடைய இச்சைகளின்படியே நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. இந்த நாளுகளில் தேவனுடைய சித்தத்தை செய்த, கர்த்தருடைய சித்தத்தை செய்த பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை பலப்படுத்தி நடத்துவார். கர்த்தர் நம்மை ஓரோ நாளும் நடத்துதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் முன்னாடி கடந்து செல்ல முடியாது இருக்கும் போது, நம்முடைய வழிகள் அடைந்து போகும்போது, நமக்கு புது வழிகளை துறக்கதா ஒரு நல்ல தகப்பன் நமக்காக இருக்கிறார். அவர் புது வாசல்களை துறப்பார், நமக்காக புது வழிகளை துறப்பார். நாம் முன்னாடி கடந்து செல்ல அவர் கிருபை செய்வார். உலகத்தார் என்ன செய்கிறார்? அவங்க முறுமுறுக்கிறார், முறையிடுகிறார், இச்சைகளின்படி நடக்கிறார். அவங்களோட வாய் இருமாய்ப்பானவைகளை பேசுத மக்களாய். அதே மாதிரி அப்பப்போ அவங்க முகஸ்துதியோட பேசுத மக்களாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 20-21 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நானும் நீங்களும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுத பிள்ளைகளாய் மாற்றப்படும். எத்தனை பேர் விரும்புகிறார் ஞானும் நீங்களும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். நாம் எப்போதும் ஜெபிக்கிறவங்களாய் பரிசுத்த ஆவிக்குள் நாம் உள்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் இருந்து ஜெபிக்கிற மக்களாய் நாம் மாற்றப்படணும். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுத பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். தேவனுடைய அன்பில் நடக்கிற மக்களாய் நாம் மாற்றப்படணும். சில பேர் தேவனுடைய அன்பை நம்முடைய மேல் கொண்டு வர முடியாது இருக்க. நான் பார்க்கும் போதே பிரச்சனையோட வேவலாதியோட பொறாமையோட முன்னாடி போகுத அநேக ஆயிரங்கள் இருக்கும். அதே தேவனுடைய அன்பு நமக்குள்ளே கொண்டு வந்து நாம் தேவனுடைய அன்பிலே நடக்குத பிள்ளைகளாய் அதே தேவனுடைய அன்பை காத்து கொள்ளுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். அதே இங்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற்ற மக்களாய் நாம் மாற்றப்படுறோம். ஞான நீங்களும் இப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஞான நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் நமக்கு அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு ஞானம் நீங்களும் அதே முறுமுறுக்குதவராய் அல்ல, முறையிடுதவர்களாய் அல்ல, ஏதோ உலகத்தின்படி ஏதோ இருமாப்பானவைகளை பேசுதவங்களாய் அல்ல, ஏதோ நம்முடைய இச்சைகளின்படி நடக்குதவங்களாய் அல்ல, நமக்கு அதை பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணத மக்களாய் இருக்க, தேவனுடைய அன்பிலே நடக்குத பிள்ளைகளாய் இருக்க, தேவனுடைய அன்பை காத்து கொள்ளுத பிள்ளைகளாய் என்று சொல்லியா எப்போதும் தேவனுடைய அன்பு நம்மையில இருக்கணும். கொஞ்ச நேரம் தேவனுடைய அன்பு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜெபம் முடியும் போது தேவனுடைய அன்பு விட்டு போகிற மாதிரி அல்ல. அப்போ நமக்குள்ள தேவனுடைய அன்பு எப்போதும் நாம் காத்து கொள்ளுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். அதே மாதிரி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகி நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெறுத மக்களாய் நாம் மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் தேவ பிள்ளைகளே, நீங்களும் அதே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாம் ஆயிருக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதிന്റെ 6ஆமത്തെ வசனம் வாசிக்கும் போது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பு நீங்க காத்து கொள்ளும் போது நம்முடைய உள்ள இருக்கிற பெருமைகளை நாம் மாற்றட்டும். என்னால எல்லாம் செய்ய முடியும், ஞான் பெரியவனாயிருக்கிறான், ஞான் அப்படி செய்யும், ஞான் இப்படி செய்யும், ஞான் அது செய்யும் என்று சொல்லுதவங்களாக அல்ல. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அழிக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கட்டும். தாழ்மையோடு, மன தாழ்மையோடு, ஆண்டவரே நாங்கள் எதுவும் இல்லப்பா, ஒன்றுமே இல்லாதவங்களாய் ஆண்டவரே உன்னோட பாதத்தில் அமர்ந்து இருக்கிறேன், நீர் எங்களை நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும். பெருமை முற்றிலும் நம் வாழ்க்கையிலிருந்து விட்டு மாறப்படட்டும். பெருமை நம் வாழ்க்கையிலிருந்து விட்டு மாறப்படும் போது அதை நாம் தாழ்மையுள்ளவராயிருந்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுத மக்களாயிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த ராத்திரி வேளையில் நீங்க சொல்லட்டும், ஆண்டவரே நான் எப்போது தாழ்மையுள்ளவராயிருக்க தேவனே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லட்டும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அதனால நான்
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுத மக்களாக இருக்கட்டும். ஞானும் நீங்களும் கர்த்தருடைய அன்பை காத்து கொள்ளுத பிள்ளைகளாக இருக்கட்டும். நாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகி அதை கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய அதை கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுத மக்களாய் நாம் காணப்படட்டும். அதே மாதிரி பெருமை நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றப்படட்டும். அதை நாம் தாழ்மையுள்ளவராய் மாற்றப்படும் போது நாம் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார் என்று ஞான் நீங்கள் விசுவசிக்கட்டும். அநேகர் சொல்லும், நாங்க இப்போ வளர்ந்து வர முடியும், நம்மாலே அது செய்ய முடியும், நம்மாலே இது செய்ய முடியும் நல்லா சொல்லி அநேகர் முன்னாடி வரும். எதுவுமே நம்மால மட்டும் செய்ய முடியாது. கர்த்தராகிய கிறிஸ்து தான் நம்மை வளர வைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து தான் நம்மை உயர்த்துதவராய் இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்தில், அவருடைய பலத்த கைக்குள் ஞானும் நீங்களும் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். ஞானும் நீங்களும் இந்த நாடுகளில் அதை அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கட்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆவது வசனம் வாசிக்கும் போது, அவன் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த காலை வேளையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை பார்த்தால் அநேக கவலைகள் நம் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய எல்லா கவலைகளையும் அவருடைய மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்க முறுமுறுக்கிறதுல எந்த அர்த்தம் இல்லை. நீங்க ஏதோ அது முறையிடுதலும் சத்தமா ஏதோ சொல்லுறதிலும் அர்த்தம் இல்லை. இந்த நாடுகளில் இருமாப்பாய் இருக்கிறதில் எந்த அர்த்தமும் இல்லை. நாம் சொல்லட்டும், அவர் என்னை விசாரிக்கிற தேவன். மனிதனால் முடியாது, மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. அவர் என்னை விசாரிக்கிற தேவன். அவர் என்னை விசாரிக்கிற தேவன் ஆனபடியால் நான் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறார். பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறார். ஞான் நீங்களும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் போது அவர் நம்மை விசாரிப்பார். உன் கவலைகளை எல்லாம் அவருடைய மேல் வைத்து விடுங்கள். உன்னுடைய கவலைகள், மனக்கவலைகள், கஷ்டங்கள், பலவீனதைகள் எல்லாம் அவருடைய மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக கரம் எங்களை தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உமது வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்பா நீர் கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தாழ்மை உள்ளவராய் இருந்து உம்முடைய அன்பை காத்து கொள்ளுத பிள்ளைகளாய் இருக்க தேவனே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகி உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுத மக்களாய் இருக்க, உம்முடைய இரக்கத்தை பெறுத மக்களாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி வேளையில் யாரெல்லாம் மனக்கவலையோட கண்ணீரோடு இருக்குதோ அந்த மக்களுடைய எல்லா கவலைகளை நீர் எடுத்து மாற்றி வியாதி படுக்கைகள் எடுத்து மாற்றுதகவைக்காக ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகள் பலவீனதைகள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து மாற்றிட்டு ஒரு விடுதலும் சௌக்கியம் உண்டாகுதகவைக்காக ஸ்தோத்திரம். நீர் தொடுதவராய், நீர் அற்புதத்தை செய்தவராய், நீர் அடையாளத்தை செய்தவராய், எங்களை உயர்த்துதவராய் கூட இருக்குதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்பா யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்குதோ அந்த மக்கள் மேல் உமது பிரசன்னம் இறங்கி வருதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு வீடுகளுக்குள்ளேயும் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரப்படட்டும். உமது வல்லமை இப்பொழுது இறங்கி வருதகவைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து
பலப்படுத்தி வழி நடத்துதவரும் எங்களை பாதுகாக்குதவருமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுகளில் ஆண்டவரே நீர் எங்களை தோள் மேல் சுமக்குதவரும் எங்களை பாதுகாக்குதவருமாய் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மனிதர்கள் நம்மை தள்ளிவிடும் போது உம்முடைய தேவு உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருக்குதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் இந்த மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பலவீனதைகள் மாற்றும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தெய்வீக சமாதானம் இறங்கி வரப்படட்டும். இன்னைக்கு நாங்கள் வசனத்தில் கேட்டது போல தாழ்மையோடு ஆண்டவரே உம்மை பின்பற்ற உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க ஆண்டவரே, எல்லா கவலைகளும் உன்னுடைய மேல் வைத்து விட ஆண்டவரே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனப்பா, நீர் எங்களை விசாரிக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறதுனால எல்லா கவலைகள் உம்முடைய மேல் வைத்து விடுகிறேன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் அப்பா எல்லா மக்களுடைய கவலைகளை நீர் எடுத்து மாற்றும். கண்ணீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும், பலவீனங்கள் மறையட்டும், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும். ஆண்டவரே, ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதி. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தரப்பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.